So find chronological polynomial for the following. Find chromatic polynomial. Chromatic polynomial for the following. For the following graph. So graph எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். சரி இந்த மாதிரி கிராப் கொடுக்குறாங்க. இது V1, V2, இது V3, இது V4, இது V5. இந்த 5 வெர்டெக்ஸ் வச்சு நாம எப்படி கலரிங் கொடுக்கறது, எவ்வளவு கலரிங் கொடுக்க முடியும், அது ஓகே. பட் நம்மளுக்கு என்ன மெயின் கான்செப்ட் இங்க அப்படின்னா, இன்னொரு 2 லிங்க் பண்ணிக்கிறாங்க, இந்த மாதிரி லிங்க் பண்ணிக்கிறாங்க, இதை 2 லிங்க் பண்ணிக்கிறாங்க. ஓகே, கம்ப்ளீட் கிராப் கிடையாது. கம்ப்ளீட் கிராப்னா ஒவ்வொரு வெர்டெக்ஸும் கனெக்ட் ஆயிருக்கும். இதுதான் நம்மளுடைய மெயின் கிராப். அப்போ இதை வந்து என்ன எழுதிக்கிறேன்னா, இது வந்து ஏ நோட் பண்ணிக்கிறேன், உங்களோட புக் படி எழுதிக்கலாம். இது ஏ எப்படி வேணா வச்சுக்கலாம், பட் நமக்கு ஈஸியாக இருக்கணும்னா அவங்களோட ரொட்டேஷன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஏ பி சி, இது வந்து டி, இது வந்து ஈன்னு கொடுத்துக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய கிராப். இப்போ கொடுத்த கிராப் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் கிராப்பா இல்லையான்னு பார்க்குறீங்க. கம்ப்ளீட் கிராப்பாக இருந்தால் நம்மளுக்கு ஃபார்முலா டைரெக்டாக தெரியும். கம்ப்ளீட் கிராப்போட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா கேஎன், அதாவது கேன்னு வந்ததுன்னா அதோட கம்ப்ளீட் கிராப்போட ஃபார்முலா கே இன்ட்டு கே மைனஸ் 1 இன்ட்டு கே மைனஸ் 2 இன்ட்டு டாட் 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 கே மைனஸ் என் பிளஸ் 1. இதுதான் ஃபார்முலா. இங்கே என்ன கூட வச்சுக்கோங்க, சாரி இங்கே என்ன கூட வச்சுக்கோங்க, கேங்கிறது கலர்னு வச்சுக்கோங்க. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. இது கேங்கிறது இது கேபிட்டல் கே, இது வந்து கலரிங் கோட் இருக்கு, சரிங்களா? இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா. அப்ப இது கம்ப்ளீட் கிராப்பா பார்க்கும்போது கம்ப்ளீட் கிராப் கிடையாது. அதுக்காக என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஒவ்வொரு கிராப்பா டிராப் பண்ண போறோம். எனக்கு தேவை கம்ப்ளீட் கிராப் வேணும். கம்ப்ளீட் கிராப்ல என்ன சொன்னேன், ஒவ்வொரு வெர்டெக்ஸும் நான் கனெக்ட் ஆயிருக்கணும். கம்ப்ளீட் கிராப்ல என்னது, ஒவ்வொரு வெர்டெக்ஸ் பேரும் டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கணும், இன்னொன்று வெர்டெக்ஸோட டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்ப ஏக்கு பிக்கு கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகுது. ஏக்கு சிக்கு கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகல. அப்ப ஏக்கு சிக்கு கனெக்ட் இல்லை, அதை தூக்கி எழுதுங்க. சரி, அடுத்தது என்னது, ஏக்கும் சிக்கும் கனெக்ட் இல்லை, ஏக்கும் டிக்கும் கனெக்ட் ஆகுதா, இங்க டி இது இ. ஏக்கு டிக்கு கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் இல்லை, அப்ப ஏ டி எழுதிக்கங்க. அடுத்து ஏக்கு ஈக்கு கனெக்ட் ஆகுதா, கனெக்ட் ஆகுது. அப்ப எனக்கு மிஸ் ஆகிற வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா இது 2. சரி, ஏ பொறுத்த வரைக்கும். அடுத்து பி பார்த்துங்க, பிக்கு ஏக்கு கனெக்ட் ஆகுதா, ஆயிக்குது. பிக்கு சிக்கும் கனெக்ட் ஆகுதா, ஆயிக்குது. பிக்கு டிக்கும் கனெக்ட் ஆகுதா, ஆயிக்குது. பிக்கு ஈக்கும் கனெக்ட் ஆகுதா, பிக்கு ஈக்கு ஆகல. அப்ப மிஸ் ஆகிற வெர்டெக்ஸ் வந்து பிக்கு ஈக்கு கனெக்ட் ஆகல, சரிங்களா? அடுத்தது என்னாச்சு, சி. சி எடுத்துட்டு என்னாகும், சிக்கு பிக்கு கனெக்ட் ஆகுதா, ஆகுது. சிக்கு ஈக்கு கனெக்ட் ஆகுதா, ஆகுது. சிக்கு டிக்கு கனெக்ட் ஆகுதா, ஆகுது. பட் சிக்கு ஏக்கு கனெக்ட் ஆகுதா, ஆகல. அப்ப சிக்கு ஏக்கு கனெக்ட் ஆகலன்னா மேல ஆல்ரெடி நம்ம அந்த எட்ஜஸ் வந்து டிவைட் பண்ணிட்டோம் பாருங்க. அந்த எட்ஜஸ் வந்து டிவைட் பண்ணிட்டோம். சிக்கு ஏக்கு கனெக்ட் ஆகிற எட்ஜஸ் வந்து ஆல்ரெடி நம்ம டிவைட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ நோ இஷ்யூஸ். அடுத்து டி செக் பண்றீங்க. டிக்கு பிக்கு செக் பண்ணிடுங்க. டிக்கு சிக்கு ஆகுது, டிக்கு ஈக்கு ஆகுது, டிக்கு ஏக்கு ஆகுதா, ஆகல. ஆல்ரெடி கனெக்ட் பண்ணிட்டா பாருங்க, கனெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி ஈக்கு ஏ ஆகுதா, ஆகுது. ஈக்கு பி ஆகுதா, ஆகல. அப்ப ஈக்கு பி கனெக்ட் பண்ணிக்கிறோமா, பண்ணிக்கிறோம். ஈக்கு டி ஆகுதா, ஆகுது. ஈக்கு சி ஆகுதா, ஆகுது. அப்ப பாத்தீங்கன்னா இந்த 3 எட்ஜஸ் மிஸ் ஆகுது. இந்த 3 எட்ஜஸ் டிராப் பண்ணா இந்த கிராப் என்ன ஆயிரும், கம்ப்ளீட் கிராப் ஆயிரும். இப்ப நான் சொன்ன பாயிண்ட்ல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? நான் என்ன சொன்னேன், கொடுத்த கிராப் வந்து கம்ப்ளீட் கிராப்பா இல்லையான்னு பார்க்க சொன்னேன். கம்ப்ளீட் கிராப் இல்லை, ஏன்னா இந்த வெஜ்ஜஸ் எல்லாம் வந்து கனெக்ட் இருந்தாதான் கம்ப்ளீட் கிராப், இல்லைன்னா இல்லை. அதனால வந்து இப்ப என்ன பண்ண போறோம்னா கம்ப்ளீட் கிராப்பா நான் கன்வெர்ட் பண்ண வேணும். அதுக்கு உண்டான ப்ராசஸ் இப்ப பண்ண போறேன், சரிங்களா? இப்ப சொன்ன பாயிண்ட்ல ஏதாச்சும் டவுட் இருந்தா சொல்றாங்கன்னு இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரி, இப்ப டைரக்டா என்ன பண்ண போறோம், ஒவ்வொரு பாயிண்டா கனெக்ட் பண்ணணும். இப்ப நான் என்ன பண்ண போறேன், ஏக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ண போறேன். இந்த கிராப், இத கிவன் கிராப், இந்த கிவன் கிராப் என்ன பண்ண போறேன், ஏக்கும் சிக்கும் கனெக்ட் பண்ண போறேன். இது கொஞ்சம் பெரிய லென்த்தான ப்ராசஸ், கொஞ்சம் பாத்துங்க, புரியல உடனே கேட்டுக்கங்க. ஏன்னா 10 மார்க்ல கேட்பாங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். ஓகே, புரியல உடனே கேளுங்க, நான் இன்னொரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ இது கனெக்ட் ஆயிருக்கு. ஈவனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன், ஈவனையும் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நோட்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட், மாத்திக்கிட்டு நோட் பண்ணிடாதீங்க.
அதனால அவனோட ரொட்டேஷன் எழுதிட்டு மாற்றி இது நோட் பண்ண என்ன பண்ணுறேன் ஏ பி சி டி இ. இப்போ நான் எது இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் இன்ட்ரடியூஸ் த லைன் ஏ டு சி இன்ட்ரடியூஸ் த லைன் எட்ஜஸ். இங்கே வந்து எட்ஜஸ் வந்து நான் எதை பண்ண போகிறேன் ஃபர்ஸ்ட் எட்ஜஸ் அவன் ஏ டு டி சொல்லிக்கிறான். நான் அதனால் அது ஏ டு டின்னு எதை வேணால் மாற்றி போடலாம். பட் நான் அவனுக்கு இது பண்ணும்போது நான் பொறுமையாக நான் உனக்கு அவன் என்ன சொல்லிக்கிறான் அந்த ப்ராசஸை நான் ஆரம்பிச்சுக்கிறேன். ஏக்கும் டிக்கும் கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு ஹெச்எஸ் டிஃபைன் பண்ணுறேன். ஏவும் டியும் கனெக்ட் ஆகிற மாதிரி என்ன பண்ண போகிறேன் ஹெச்எஸ் வந்து நான் டிஃபைன் பண்ணுறேன். ஹெச்எஸ் வந்து டிஃபைன் பண்ணுறேன். ஏவும் டியும் கனெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ஏக்கும் டிக்கும் டைரக்ட் லைன் கிடையாது. அதனால் வந்து ஏக்கும் டிக்கும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன் ஹெச்எஸ். அது கேரக்டராக பார்த்துங்க. திஸ் கிராப் ஈக்குவல் டு அப்போ என்னாச்சு ஏக்கு இ ஏக்கு பி அடுத்து என்னது இங்கே டி இங்கே சி அப்போ இங்கே வந்து இதை முடிக்கிறேன். அப்போ என்ன பண்ணுறோம் நியூ லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க நியூ லைன் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஏ இது பி இது சி இது டி இது இ. இப்போ நியூ லைன் யாரு நியூ லைன் வந்து நான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ண சொல்லிக்கிறேன் ஏக்கும் டிக்கும் உள்ள ஹெச்எஸ் டிஃபைன் பண்ணுறேன். அப்போ ஏவும் டியும் ஹெச்எஸ் ட்ரா பண்ணியாச்சு. இது நியூ லைன். இது நியூ லைன். இப்போ ஏவும் டியும் லிங்க் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஒர்க் என்ன அடுத்த ஒர்க் வந்து நான் எதை இன்ட்ரடியூஸ் பண்ணனோ அந்த ஹெச்எஸ் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். எதை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் ஏயும் டியும் இன்ட்ரடியூஸ் பண்ணல இவங்க ரெண்டு பேரும் ஈக்குவல்னு எடுத்துக்கிறேன். இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன எடுத்துக்கிறேன் ஈக்குவல். அடுத்த பாயிண்ட்டுக்கு இங்கே கிடையாது. அடுத்த நான் டிஃபைன் பண்ணுறது. அப்போ அந்த ஹெச்எஸ் வந்து மெர்ஜ் பண்ணுறேன். ஏவும் டியும் ஹெச்எஸ் வந்து அடுத்த கிராஃபுக்கு என்ன பண்ண போகிறேன் மெர்ஜ் பண்ண போகிறேன். அப்போ என்ன அது மீனிங்கு ஏ டிங்கிற வெர்டெக்ஸ் ஒரு பாயிண்டை வச்சுட்டு சரிங்களா. இப்போ நான் ட்ரா பண்ண வெர்டெக்ஸ் இது. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இங்கே வந்துடுறேன். இதை ட்ரா பண்ண வெர்டெக்ஸ் விட்டுட்டு இங்கே வந்துடுறேன். ஏன்னா இப்போ ஒரு நியூ கிராப் இங்கே ஆட் ஆகுது. நல்லா பார்த்துங்க. இங்கே ப்ளஸ் போட்டு நியூ கிராப் ஆட் ஆகுது. இந்த கிராப் கன்சிடர் பண்ணுறேன். இந்த கிராப் என்ன இது ஏ ஏவும் டியும் ஈக்குவல் ஏவும் டியும் ஈக்குவல்னு சொல்லி அடுத்த கிராப் நான் எடுத்துட்டேன். அப்போ இங்கே நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எத்தனைக்கும் இங்கே டோட்டல் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5. நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் வந்து கிவன் கிராஃபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5. நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 5. அப்போ நான் ஏவும் டியும் எடுத்துட்டா இங்கே ட்ரா பண்ண கிராஃபுக்கு நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும் நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா 4 இருக்கும். நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும். ஏன்னா ஏவும் டியும் ஈக்குவல்னு சொல்லிட்டேன். சரி இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா ஏல இருந்து அப்போ 4 வெர்டெக்ஸ் நீங்கள் போட்டுங்க. ஏ இது வந்து பி இது வந்து சி இது வந்து டிஆ டி வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. ஆல்ரெடி டி வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வரும் ஈன்னு வரும். இ ட்ராப் பண்ணிக்கோங்க. வெர்டெக்ஸ் ட்ராப் பண்ண முன்னாடி ஏக்கும் பிக்கும் ஹெச்எஸ் இருக்குதா இருக்குது. அது லைன் ட்ராக் பண்ணிட்டு இங்கே லைன் ட்ராக் பண்ணிக்கோங்க. ஓகே அடுத்து என்னது பிக்கும் சிக்கும் ஹெச்எஸ் இருக்குதா இருக்குது. அப்போ அதையும் நீங்கள் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதையும் ட்ராப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னது சிக்கும் டிக்கும் லைன் இருக்குதா நல்லா பாருங்க. சிக்கும் டிக்கும் லைன் இருக்குதா இருக்குது. இங்க சியோட லைன் எதுக்கு போகணும் டிக்கு போகணும். இங்க என்னது ஏவும் டியும் ஈக்குவல். அப்போ சியோட லைன் எங்க போகும் இங்க போகும். சிக்கும் டி. இந்த பாயிண்ட் உங்களுக்கு புரியுதாமா? இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் இங்க 5. நான் என்ன பண்ணிக்கிறேன் இங்க பிளஸ் போட்டு நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் 4ன்னு எடுத்துட்டேன். ஏன்னா ஒரு வெர்டெக்ஸ் இங்க நான் நியூவா இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். அதை நம்ம போக பார்க்கலாம். எதுக்கு கம்ப்ளீட் கிராப்பா மாத்துறதுக்கு. இப்போ என்னது எல்லா லைனும் ஈக்குவல் ஒர்க் ஒரு பிரச்சனை கிடையாது. இங்க பாருங்க சிக்கும் டிக்கும் இருக்கிற லைனிங் இருக்குது. பட் நான் என்ன பண்ணிக்கிறேன் இந்த சியோட லைனை தூக்கி இங்க எழுதுறேன். எதனால ஏவும் டியுங்கிற வெர்டெக்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணிட்டேன். அதாவது 2 ஈக்குவல்னு எடுத்துட்டேன். அதனால சியோட டியோட லைன் ஒண்ணா வந்துருச்சு. புரியுதா கண்ணே? இதுல ஏதாவது டவுட் இருக்குதா? இந்த பாயிண்ட் முக்கியட்டாக இது ட்ராப் பண்ண முடியல. நம்ம கம்ப்ளீட் கிராப் வச்சு நம்ம பாலினாமியல் ஃபார்ம் பண்ண முடியாது. இதுல என்ன டவுட் இருக்குதுங்களா? இந்த லைன் எப்படி வந்தது சஸ்வதா? சார் மைக் ஆஃப்ல பண்றதுல அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? புரியுது சார். சரி அடுத்த பாயிண்ட் என்னது அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். சிக்கு டிக்கு போட்டாச்சு. அடுத்து என்னது டிக்கு ஈக்கும். டிக்கு ஈக்குவலாலும் ஏனாலும் ஒண்ணுதான். டி எங்க இருக்குது இங்க இருக்குது கரெக்டுங்களா? டிக்கு ஈக்கு லிங்க் ஆகுது. அப்படியே சொல்லுங்க நீங்க சொல்லுங்க பாருங்க. அப்பதான் புரியுதா எனக்கு தெரியும். டிக்கு ஈக்கு லிங்க் பண்ணியாச்சு கரெக்டுங்களா? அடுத்தது என்னது ஈக்கு ஏக்கும். ஈக்கு ஏனாலும் ஈக்கு டினாலும் ஒண்ணுதான். ஒரே லைன் மெர்ஜ் பண்ணியாச்சு சரிங்களா? அடுத்தது உள்ள பார்க்கலாமா? டிக்கும் பிக்கும்.
டிக்கு பிக்கு ஆல்ரெடி லிங்க் பண்ணியாச்சு. அடுத்து என்னது ஈக்கும் சிக்கும் ஈக்கும் சிக்கு லிங்க் ஆகுது பாருங்க. இந்த லைன் நம்ம நோட் பண்ணலாம். ஈக்கு சிக்கு நோட் பண்ணணும். அப்போ ஈக்கு சிக்கு நோட் பண்ணிக்கணும். தட்ஸ் ஆல். இந்த கிராப் எங்கிருந்து வந்தது? இந்த கிராப் பார்த்தீங்கன்னா இங்க மெயின் கிராப்ல இருந்து இந்த கிராப் வந்திருக்கு. இது எங்கிருந்து வந்தது? எனக்கு வந்து எந்த ஹெச்எஸ் மிஸ் ஆகுது? ஏ டு சி, ஏ டு டி, பி டு இ ஹெச்எஸ் மிஸ் ஆகுது. அதனால என்ன பண்ணிக்கிறேன்? ஏ டு டிங்கிற ஹெச்எஸ் வந்து நான் இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். ஏ டு ஹெச்எஸ் வந்து இங்க டிஃபைன் பண்ணிட்டேன். இது எதுக்கு பண்றோம்? கிராப் வந்து கம்ப்ளீட் கிராப்பா மாத்துறதுக்காக பண்றோம். இப்போ ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ண போறோம்? கம்ப்ளீட் கிராப்போட ஃபார்முலா ரொம்ப ஈஸி. அதனால கொடுத்த கிராப் வந்து நான் கம்ப்ளீட் கிராப்பா மாத்துறதுக்காக இதை பண்ணிட்டு இருக்கேன். சரியா கண்ணு? இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இல்ல சார். கொஞ்சம் புரிஞ்சுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அப்ப ஒரு கிராப் என்ன ஆச்சு? ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. ஒரு கிராப் என்ன ஆச்சு? ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. I1 I2 ரெண்டா டிவைட் ஆயிடுச்சு. இப்போ என்னன்னா டிவைட் பண்ணதுல வந்து கம்ப்ளீட் கிராப்பா இருந்தா ஸ்டாப் பண்ணிடலாம். ரெண்டுமே கம்ப்ளீட் கிராப்பா இருந்தா இதுவும் கம்ப்ளீட் கிராப்பா இருக்கணும், இதுவும் கம்ப்ளீட் கிராப்பா இருக்கணும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம்னா அதை திரும்ப ரெண்டா டிவைட் பண்ணி போடணும். இதுதான் பெரிய ப்ராசஸ். இதுதான் இட்ரேஷன் மெத்தடு. ரொம்ப பெரிய ப்ராசஸ். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்துங்க. இது ரெண்டுமே கம்ப்ளீட் கிராப்பா? அப்ப நம்ம கிராப்போட டெபினிஷன் தெரியணும். கம்ப்ளீட் கிராப்பா? இல்ல. ஏன்னா ஏக்கும் சிக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது, பிக்கும் ஈக்கும் டைரக்ட் கனெக்ஷன் கிடையாது. அப்ப இது கம்ப்ளீட் கிராப் கிடையாது. சரி, அப்ப இது ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணணும். இது ரெண்டா ஸ்பிளிட் அப் பண்ணணும். சரி, இங்க வாங்க. இது ஒரு கம்ப்ளீட் கிராப்பா? இல்ல. ஏன்னா ஏக்கும் பிக்கும் லிங்க் இருக்குது, ஏக்கும் சிக்கு லிங்க் இருக்குது, பிக்கும் ஈக்கு லிங்க் இருக்குதா? இது இ. பிக்கு ஈக்கு லிங்க் இருக்குதா? இல்ல. பிக்கு ஈக்கு லிங்க் இல்ல. அப்ப இது கம்ப்ளீட் கிராப் கிடையாது. அதனால என்ன பண்ண போறேன்? இதை ரெண்டா டிவைட் பண்ணும். அப்போ ஒரு கிராப் என்ன ஆச்சு? ரெண்டாச்சு. ரெண்டு இருக்கிறது என்ன ஆச்சு? இப்ப 4 ஆகுது. இப்ப நீங்க என்ன ரூல் அப்ளை பண்ணீங்கோ அதே ரூல் தான் இங்க அப்ளை பண்ண போறீங்க. இங்க என்ன ரூல் அப்ளை பண்ணுமோ அதே ரூல் தான் இங்க அப்ளை பண்ண போறோம். பொறுமையா பண்ணணும், மிஸ்டேக் ஆகக்கூடாது. இப்ப என்ன லைன் மிஸ் ஆகுது? மேல வாங்க. மேல வந்தது வந்து நம்ம ஆல்ரெடி என்ன லைன் முடிச்சுக்கிறோம்? A1 Dங்கிற லைன் முடிச்சிட்டோம். இப்ப பெண்டிங் எது? A to C, B to E பெண்டிங். இப்ப அதனாலதான் வந்து இது கம்ப்ளீட் கிராப் கிடையாது. அப்ப என்ன பண்ண போறீங்க? திரும்ப இங்க இது கிடையாது. இந்த டிராப் பண்ணிக்கிங்க பாத்தீங்களா? இந்த கிராப் அப்படியே டிராப் பண்ணிக்கங்க. இந்த டிராப் பண்ணது அப்படியே டிராப் பண்ணிக்கங்க. அப்ப என்ன ஆகுது? இங்க போட்டுக்கிறீங்க, இங்க போட்டுக்கிறீங்க. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது இ. நம்ம அடிஷனல் லைன் யார் போடுறோம்? இவனை போடுறோம். இவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்க ஆல்ரெடி. அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அவனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருங்க. இந்த லைனை இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப நியூ லைன் யார் இன்ட்ரோடியூஸ் பண்றீங்கன்னா ஏ டு சிங்கிற லைனை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. யாரை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க? ஏ டு சிங்கிற லைனை இன்ட்ரோடியூஸ் பண்றீங்க. அப்ப ஏ டு சி இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த கிராப் என்னது? இங்க என்ன போட்டோம்? ஏவும் டியும் ஈக்குவல் சொன்னோம். எதனால இங்க நியூ லைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். இப்ப நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண லைன் எது? ஏவும் சிங்கிற லைன் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். ஹெச்எஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப அடுத்த கிராப் என்னவா இருக்கும்? ஏவும் சியும் ஒரே லைனா இருக்கும். ஏவும் சியும் ஒரே ஹெச்எஸ் இருக்கும். சரிங்களா? இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? எதுக்கு போடுறோம்? இப்ப இந்த கிராப் போட்டுக்கிறோம். இப்ப இந்த கிராப் போடுறோம், இது போட்டுக்கிறோம். இப்ப என்ன பண்ணிக்கிறேன்? ஏவும் சியும் ஈக்குவல். அப்ப இங்க மேல போய் பாக்குறீங்க. ஏக்கும் சிக்குன்னு மீதி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? 5 போச்சுன்னா 4 இருக்கும். இது 4 வெர்டெக்ஸ் வச்சு சொல்ல வேண்டும். இது 4 வெர்டெக்ஸ் வச்சு சொல்லணும். அப்ப ஏ சி போயிடுச்சா? மீதி யாருக்குடா? பி டி இ வெர்டெக்ஸ் இருக்காங்க. டி இ வெர்டெக்ஸ் இருக்காங்க. இப்ப நீயே சொல்றாங்க, ஏக்கும் பிக்கு லிங்க் இருக்குதா? இருக்குது. அப்ப டிராப் பண்ணிக்கோங்க. ஏக்கும் பிக்கு லிங்க் இருக்குது. அடுத்து பிக்கு சிக்கு லிங்க் இருக்குதா? இருக்குது. ஆல்ரெடி ஏசி ஈக்குவல்ட்டீங்க. அதனால ஒரு பிரச்சனை கிடையாது. ஆல்ரெடி டிராப் பண்ணிட்டோம். அடுத்தது சிக்கும் டிக்கும், சியும் ஏவும் ஈக்குவல்ட்டீங்க. அப்ப சிக்கும் டிக்கும் டிராப் பண்ணிக்கோங்க. சிக்கும் டிக்கும் டிராப் பண்ணிக்கோங்க. அடுத்து என்னது? சி டு டி போட்டாச்சு. அடுத்தது டி டு இ. டி டு இனா இங்க இருந்து இங்க வந்துச்சு. டி டு இ. அடுத்து என்னது? இ டு ஏ. இ டு ஏவை லிங்க் பண்ணிக்கோங்க. இ டு ஏவை லிங்க் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ அவுட்டர் லைன் போட்டாச்சு. இப்போ இன்னர் லைனுக்கு வாங்க. ஏக்கும் டிக்கு லிங்க் இருக்குதா? ஏக்கு டிக்கு லிங்க் போட்டாச்சு. அடுத்து என்னது? பிக்கும் டிக்கு லிங்க் இருக்குதா? பிக்கு டிக்கு லிங்க் போடு. பிக்கு டிக்கு லிங்க் போடுங்க. அடுத்து என்னது? சிக்கு ஈக்கு லிங்க் இருக்குதா? சிக்கு ஈக்கு லிங்க் இருக்குது போட்டாச்சு. சிக்கு ஈக்கு லிங்க் இருக்குது போட்டாச்சு.
சரிங்களா? சிக்கு ஈக்கும் லிங்க் போட்டாச்சு. அடுத்து என்னது? சிக்கு ஈக்கு லிங்க் போட்டாச்சா? சிக்கு ஈக்கு லிங்க் போட்டாச்சு. அவ்வளவுதான். இதோட முடிஞ்சது இந்த பார்ட். இதோட செக் பண்ணிக்கலாமா? ஏக்கும் பிக்கு லிங்க் இருக்குதா? போட்டாச்சு. அப்ப இங்க டாட் போட்டுருக்கோம், அப்ப இங்க போட்டாச்சு. வேற கலர்ல போட்டுக்கலாமா? ரெட் கலர் போட்டுக்கலாமா? ரெட் போட்டுக்கலாம். போட்டாச்சு. பிக்கு சிக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. சிக்கு டிக்கு போட்டாச்சா? சிக்கு டிக்கு இங்க இருக்குது, போட்டாச்சு. அடுத்தது டிக்கு ஈக்கு போட்டாச்சா? டிஇ இருக்குது, இங்க இருக்குது, போட்டாச்சு. அடுத்தது ஈக்கு ஏக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்து இன்னர் லைன் பாக்குறீங்க. இன்னர் லைன் வந்து ஈக்கும் சிக்கு இருக்குது, போட்டாச்சு. அடுத்து என்னது? டிக்கும் இங்க ஏக்கும் டிக்கும் பாக்குறீங்க. ஏக்கும் டிக்கும் போட்டாச்சா? போட்டாச்சு. அடுத்தது என்ன? ஏக்கும் டிக்கும் போட்டாச்சு. பிக்கும் டிக்கும் பாக்குறீங்க. பிக்கும் டிக்கு போட்டாச்சா? போட்டாச்சு. ஓகே, இந்த கிராஃப் முடிஞ்சது. இப்ப இந்த பாட்டுக்கு ரெண்டா டிவைட் ஆனது போட்டாச்சு. இப்ப இந்த பாட்டுக்கு ரெண்டா டிவைட் கிராஃப் பார்க்கணும். இந்த கிராஃப்க்கு ரெண்டா டிவைட் ஆகுது. இப்ப என்ன நடக்குது? இது கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன வேணும் எனக்கு? இது கம்ப்ளீட் கிராஃப்னா என்ன லிங்க் பண்ணணும்? பியும் இயும் லிங்க் பண்ணணும். எந்த கிராஃபுக்கு? இந்த கிராஃபுக்கு பியும் இயும் லிங்க் பண்ணணும். சரிங்களா? அப்ப லிங்க் பண்ண என்ன ஆகும்? கம்ப்ளீட் கிராஃப் ஆகும். அதனால என்ன பண்ண போறேன்? பிஇ லிங்க் பண்றேன். இருக்கிற கிராஃப் அப்படியே டிரா பண்ணிக்கங்க. இங்க இருக்கிற கிராஃப் அப்படியே டிரா பண்ணிக்கங்க. இங்க இருக்கிற கிராஃப் என்னது? இதுதான் இருக்குது. அப்ப இதை டிரா பண்ணிக்கிறேன். டிரா பண்ணும்போது என்னது? ஏ பி சி இ. ஆல்ரெடி இருக்கிற லைன் என்னது? ஏக்கும் சிக்கு லிங்க் இருக்குது. ஏக்கு சிக்கு லிங்க் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்? பியும் சிஇயும் லிங்க் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்? பிஇ லிங்க் பண்ண போறேன். பிஇ லிங்க் பண்ணிட்டேன். அப்ப இதுதான் நம்மளுடைய நியூ லைன். நல்லா பாத்துங்க, இதுதான் நம்மளுடைய நியூ லைன். அப்ப என்ன பண்ண போறீங்க? b ஈக்குவல் டு இன்னு நம்ம டிஃபைன் பண்ண போறோம். எங்க? அடுத்த கிராஃப்க்கு b ஈக்குவல் டு இ. அந்த லைன் போட்டாச்சு. அப்ப நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எத்தனை இருக்குது? இங்க நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் 4. அப்ப இங்க வரும்போது நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எத்தனை இருக்கும்? 3 வெர்டெக்ஸ் ஆயிடும். நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் எத்தனை ஆயிடும்? ஒவ்வொன்றா ரெடியூஸ் பண்றீங்க. என்ன ஆயிடும்? இது 3 ஆயிடும். அப்ப 3 வெர்டெக்ஸ் போட்டுங்க. அப்ப என்னாச்சு? இந்த பியும் இயும் ஈக்குவலும் போட்டுட்டோம். 3 இருக்கிற வெர்டெக்ஸ் யாரு? ஏவும் சியும். அப்ப ஏவும் சியும் வெர்டெக்ஸ். ஏவும் சி ரிமைனிங் வெர்டெக்ஸ். அப்ப பாருங்க, பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குதா? பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குது, டிரா பண்ணிக்கிறேன். பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குது, டிரா பண்ணிட்டேன். அடுத்து பிக்கு சிக்கு லிங்க் இருக்குதா? பிக்கு சிக்கு லிங்க் இருக்குது, டிரா பண்ணிட்டேன். அடுத்து என்னது? பிக்கு சிக்கு முடிச்சாச்சு. அடுத்தது பிக்கு ஈக்கு லிங்க் இருக்குதா? சி அது சி, அது சிக்கு ஈக்கு லிங்க் இருக்குதா? பிஇ ரெண்டுமே சேம் ரைட்டோம். அப்ப லிங்க் இருக்குது, டிரா பண்ணியாச்சு. அடுத்து என்னது? ஈக்கு ஏக்கு லிங்க் இருக்குதா? இ எங்க இருக்குது? ஈக்கு ஏக்கு லிங்க் போட்டாச்சு. அடுத்தது என்னது? ஏக்கு சிக்கு லிங்க் இருக்குதா? பாருங்க, ஏக்கு சிக்கு லைன் இது. அப்ப ஏக்கு சிக்கு லிங்க் இருக்குது, அதனால டிரா பண்ணிட்டேன். தட்ஸ் ஆல். சரி, இப்போ ஒரு பாட்டு முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா இது கம்ப்ளீட் கிராப்பா அப்படின்னு திரும்ப செக் பண்றீங்க. அப்ப பார்த்தா இது இயும் பியும் கம்ப்ளீட் கிராப் கிடையாது. இங்கேயும் பியும் இயும் கம்ப்ளீட் கிராப் கிடையாது. அப்ப இதுவும் கம்ப்ளீட் கிராப் கிடையாது, இதுவும் கம்ப்ளீட் கிராப் கிடையாது. அப்ப இது கம்ப்ளீட் கிராப்பா? இங்க பார்த்தா 4 வெர்டெக்ஸ் இருக்குது பாத்தீங்களா? எதை எடுத்து இது பண்ணாலும் நம்மளோட கரெக்ட். சரிங்களா? 4 வெர்டெக்ஸ், இது 3 வெர்டெக்ஸ், இது K3, இது வந்து K4. K3 K4 நோட் பண்ணா அது பேர் என்னது? கம்ப்ளீட் கிராப். ஏன் K3 K4 டைரக்டா நோட் பண்ணிட்டேன்? பாருங்க, ஒவ்வொரு வெர்டெக்ஸா எடுத்து செக் பண்ணி பாருங்க. A ல இருந்து B க்கு போக முடியுமா? போக முடியும். A ல இருந்து C க்கு போக முடியுமா? போக முடியும். அப்ப இது K3. சரி, இங்க வாங்க. ஏன் K4 நோட் பண்ணிக்கிறேன்? எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. A ல இருந்து B க்கு போக முடியுமா? போக முடியும். A ல இருந்து E க்கு போக முடியுமா? போக முடியும். A ல இருந்து C க்கு போக முடியுமா? போக முடியும். அதே மாதிரி B க்கு செக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போலாம். அதே மாதிரி C க்கு செக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போலாம். E க்கு செக் பண்ணுங்க, எல்லாத்துக்கும் போலாம். அப்ப மொத்த வெர்டெக்ஸ் எத்தனை? 4. அதனால இது 4 எழுதிட்டேன், இது வந்து 3 எழுதிட்டேன். அப்ப ஒரு வழியா இந்த பாட்டு வந்து ஓவர் ஆகும். ஒரு வழியா இது கம்ப்ளீட் கிராப்பா மாத்திட்டோம். இப்ப என்ன பிரச்சனை? நம்ம பிரச்சனையே இந்த பக்கம் இருக்கிறது 2 கிராப் தான். இந்த 2 கிராப்பும் கம்ப்ளீட் கிராப்பா மாத்திட்டா முடிஞ்சது. இப்ப இந்த 2 கிராப்பை வந்து கம்ப்ளீட் கிராப்பா மாத்தினா பிரச்சனை முடிஞ்சது. அப்ப என்ன ஆகும்? கம்ப்ளீட் கிராப்பா மாத்தினா ஏகேன்னு 2ஆ டிவைட் ஆண்டாங்க. எவ்வளவு தூரம் 2ஆ டிவைட் பண்ணணுமோ அவ்வளவு தூரம் 2ஆ டிவைட் பண்ணணும். அப்ப இது 2ஆ டிவைட் ஆகும், ஏகேன் இது 2ஆ டிவைட் ஆகும். சரி, இது ஒரு பெரிய கிராப். அப்ப இதை விட்டுருங்க, இது நம்ம கடைசியா போடலாம். இது ரொம்ப ஈஸியான கிராப். இப்ப எதுக்கு லிங்க் இல்ல? பிக்கு ஈக்கு லிங்க் இல்ல. அப்ப என்ன பண்ண போறேன்? இருக்கிற கிராப் அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். இருக்கிற கிராப்பை அப்படியே டிரா பண்ணிக்கிறேன். பண்ணியாச்சா? பண்ண முன்னாடி என்ன பாயிண்ட்? ஏசி, நீ ஏ எழுதிக்கலாம், சி எழுதிக்கலாம். 2 பாயிண்ட் வருது, எது சார் எழுதணும்னு டவுட் வரும்.
ரெண்டுல நீ எது வேணா எழுதிக்கலாம், அது தப்பு கிடையாது. அப்ப நான் ஏ எழுதிக்கிறேன், இங்க பி எழுதிக்கிறேன், இங்க டி எழுதிக்கிறேன், இங்க இ எழுதிக்கிறேன். இங்க என்ன லைன் இருக்குது? ஏக்கும் டிக்கு லிங்க் இருக்குது, அந்த ஏக்கும் டிக்குங்கிற லைன் லிங்க் பண்ணிட்டேன். இப்போ நம்மளுக்கு எது கனெக்ட் ஆகணும்? பிஇயும் கனெக்ட் ஆகணும், அதையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அதான் இங்க இன்ட்ரோடியூஸ், இது கம்ப்ளீட் கிராப் ஆயிருக்கு, இது கே போர்னு ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கிராப் பாருங்க, இந்த கிராப் ஈக்குவல், அதனால இது கே போர்னு வச்சுட்டேன். இது வந்து கே போர்னு வச்சாச்சு. சரி, இப்போ எது எது நம்ம கனெக்ட் பண்ணோம்? இந்த பிஇயும் இயும் கனெக்ட் பண்ணோம். அப்போ அந்த பிஇயை ஒரு வெர்டெக்ஸை வச்சுருங்க, பிஇயும் ஒரு வெர்டெக்ஸை வச்சுருங்க. மீதி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? இங்கே வந்து 4 வெர்டெக்ஸ் இருக்குது. 4ல் 1 போச்சுன்னா 3, அப்போ 3 வெர்டெக்ஸ் இருக்கும். யார் யார் இருப்பாங்க? பிஇ கனெக்ட் பண்ணியாச்சு. ரிமைனிங் வெர்டெக்ஸ் யாரு? ஏவும் டி இருக்கிறாங்க. அப்போ அந்த ஏங்கிற வெர்டெக்ஸ், டிங்கிற வெர்டெக்ஸ். அப்போ இது ஏ போட்டுக்குங்க, டி போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணணும்? திரும்ப கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குதான் பார்க்குறீங்க. எங்கே பார்க்கணும்? இங்கே பார்க்கணும். இங்கே இது பார்த்துறாதீங்க, இங்கே மேலே இருக்கிறத பார்க்கணும். பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குதுன்னா இதான் ஏசினாலும் ஏனாலும் ஒன்று தான். பிக்கு ஏக்கு லிங்க் இருக்குது, அதனால இந்த இதையே நான் லிங்க் பண்ணிட்டேன். அடுத்து என்னது? பிக்கு ஏக்கும் பார்த்தாச்சா? அடுத்து என்னது? பிக்கு டிக்கு லிங்க் இருக்குதான் பார்க்குறீங்க, பிக்கு டிக்கு லிங்க் இருக்குது, அதனால இதை ட்ரா பண்ணிட்டேன். அடுத்து என்னது? டிக்கு ஈக்கு லிங்க் இருக்குதான் பார்க்குறீங்க, இது ரெண்டு ஒன்று தான், லிங்க் இருக்குது, போட்டாச்சு. அடுத்து என்னது? ஈக்கு ஏக்கு லிங்க் இருக்குதான் பார்க்குறீங்க, ஈக்கு ஏங்கிற லிங்க் போட்டாச்சு. அடுத்து இன்டீரியர் வரைங்க. இன்டீரியர் என்ன? ஏக்கும் டிக்கும், ஏக்கும் டிக்கு லிங்க் இருக்குதான் பார்க்குறீங்க, லிங்க் இருக்குது, ட்ரா பண்ணிக்கிறீங்க. அப்பா, இதுவும் ஒரு வழியாக முடிஞ்சது. இது வந்து K3. அப்போ K4 K3 ரெண்டு டைம் வந்து K4 K3 ரெண்டு டைம். இந்த பாட்டு நம்மளுக்கு முடிஞ்சது ஒரு வழியாக. 2 பாட்டு முடிச்சிட்டோம். இப்போ 3வது பாட்டு யாரு? இந்த கிராஃப். இந்த கிராஃப் எப்படி நான் வந்து ட்ராப் பண்ணுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. திரும்ப 2ஆக டிவைட் ஆகுது. நான் இங்கே பிடிச்சிருந்தோன்னா இங்கே கிளியராக போடுறேன், நான் தப்பாயிரும். இங்கே பாருங்கள், அந்த கிராஃப் அப்படியே போட்டுங்க. என்ன கிராஃப் இருக்குது அப்படியே போட்டுங்க. என்ன கிராப் இருக்குது, என்ன எட்ஜஸ் இருக்குது, அதை கரெக்டாக பார்த்து போட்டு. இது ஏ, இது பி, இது சி, இது டி, இது வந்து இ. எட்ஜஸ் கரெக்டாக போட்டுங்க. எட்ஜஸ் தான் நம்மளுக்கு பிரச்சனையே. கம்ப்ளீட் கிராப்பை மாற்றணும். இப்போ எது எது கனெக்ட் ஆகுது? இயும் சியும் கனெக்ட் ஆகுது, பியும் டியும் கனெக்ட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணேன்னா 2 நியூ இன்ட்ரோடியூஸ் எட்ஜஸ் வச்சுட்டேன். யார் யார் ஆல்ரெடி ட்ரா பண்ணியாச்சு? ஏவும் டியும் ட்ரா பண்ணியாச்சு, ஏவும் சியும் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ நம்ம நியூ வெர்டெக்ஸ் ட்ரா பண்ணணும். கம்ப்ளீட் கிராப் தான். மேலே வரீங்க, எந்தெந்த வெர்டெக்ஸ் முடிச்சுக்கிறோம்? ஏவும் டியும் முடிச்சாச்சுன்னு பார்த்தாச்சு. அடுத்தது யார் முடிச்சுக்கிறோம்? ஏவும் சியும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு வெர்டெக்ஸ் எழுதிக்கிறோம் மேலே, டாப்பில் போகிறீங்க, ஒவ்வொன்றா எடுத்துன்னு அடிச்சிருங்க. இதை முடிச்சாச்சு, பெண்டிங் இவன் தான் இருக்கிறான். அப்போ பிஇயை கட் பண்ணி போட்டுருங்க. அப்போ நான் இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது யாரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற இந்த கிராஃபுக்கு? பிஇ என்ற வெர்டெக்ஸ் வந்து நான் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டேன். அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும்? அதை வந்து நான் ட்ரா பண்ணி காட்டணும். அப்போ பிஇயை ட்ரா பண்ணால் இது கம்ப்ளீட், அவ்வளோதான். எல்லா ஹெச்எஸும் ட்ரா பண்ணியாச்சு. ஒரு வழியாக கம்ப்ளீட் கிராஃப் முடிச்சாச்சு. அப்போ நான் இன்ட்ரடியூஸ் பண்ண வெர்டெக்ஸ் யாரு? பியும் இயும் நான் ஹெச்எஸ் கவுண்ட் பண்ணி போட்டுட்டேன். அப்போ என்ன பண்ண போகிறேன்? அது 2 ஈக்குவல் வைக்கிறேன். பிஇ ஈக்குவல் வெர்டெக்ஸ், பியு ஈக்குவல் வெர்டெக்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்? திரும்ப இதை கனெக்ட் பண்ண போகிறோம். பெரிய ப்ராசஸ் இது, சரிங்களா? இதை முடிச்சுட்டா மேக்ஸிமம் இன்னொரு 2 கிராப் நினைக்கிறேன், அதோட முடிச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ இதை கிராப் போட்டிருக்கலாம். இதுக்கு என்ன ஆகுது? பிஇ. அப்போ மேலே வரீங்க, மேலே எத்தனை இருக்குது? மொத்தம் எத்தனை வெர்டெக்ஸு? 5 வெர்டெக்ஸு. இப்போ பிஇ ஈக்குவல் போட்டேன். மீதி எத்தனை வெர்டெக்ஸ் இருக்கும்? 4 வெர்டெக்ஸ் இருக்கும். அப்போ 4 வெர்டெக்ஸ் யார்? பிஇ இன்ட்ரடியூஸ் பண்ணனால யார் இருக்கிற போகிறோம்? மீதி ஏங்கிற வெர்டெக்ஸ், பி போட்டாச்சு, சி வெர்டெக்ஸ் அண்ட் டி வெர்டெக்ஸ். ஏக்கும் பிக்கும் பார்க்குறீங்க, கரெக்டுங்களா? இப்போ என்ன பண்ணுங்க? பிஇ என்ன? பி ஏவையும் பார்க்குறீங்க. பிஏக்கு வெர்டெக்ஸ் இருக்குது, அதாவது ஹெச்எஸ் இருக்குது. பிஏக்கு ஹெச்எஸ் இருக்குது. அப்போ இங்கே நோட் பண்ணும்போது இங்கே டாட் போட்டுக்கோங்க, அப்போ தான் நம்ம ஈஸியாக இருக்கும். ஒரு பிளாக் கலர்லேயே நோட் பண்ணிக்கிறேன். பிக்கு ஏக்கு லிங்க் பண்ணிட்டோம். பிக்கு ஏக்கு லிங்க் பண்ணியாச்சு. அடுத்து பிக்கு சிக்கு லிங்க் பண்ணலாமா? லிங்க் பண்ணலாம். அப்போ லிங்க் பண்ணிக்கோங்க. பிக்கு சிக்கு லிங்க் பண்ணிக்கோங்க. அடுத்து யாரு? பிக்கு சிக்கு லிங்க் பண்ணிட்டோமா? அடுத்தது சிக்கு டிக்கு லிங்க் பண்ணணும். சிக்கு டிக்கு லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணிக்கோங்க, சிக்கு டிக்கும். அடுத்தது சி டு டிக்கு போட்டால் டிக்கு ஈக்கு லிங்க் பண்ணணும்.
டி எங்க இருக்குது, இ எங்க இருக்குது? ஓகே, ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். அப்போ டிக்கு இக்கு லிங்க் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து எங்கே பார்க்க போகிறோம்? டிக்கு இக்கு பார்த்த முன்னாடி இக்கு ஏக்கு லிங்க் தான் பார்க்குறீங்க. இக்கு ஏக்கும், இக்கு ஏ ஆல்ரெடி இங்கே போட்டாச்சு, லைன் போட்டாச்சு. சூப்பர், வெரி குட். அப்போ என்ன ஆச்சு? அவுட்டர் லைன் கம்ப்ளீட் ஆச்சு. அவுட்டர் லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்போ இப்போ பார்க்கும்போது இன்டீரியர் லைன் பார்க்குறீங்க. இன்டீரியர் லைன் என்னது? ஏக்கும் டிக்கு லிங்க்கு தான் பார்க்குறீங்க. ஏக்கும் டிக்கு இங்கே லிங்க் இருக்குது தான் பார்க்கும்போது ட்ராப் பண்ணிருங்க. இங்கே லிங்க் ட்ராப் பண்ணிருக்கு, இருக்குது, ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறீங்க? ஏக்கு டிக்கு பார்த்துட்டீங்க. அடுத்து இன்டீரியர் லைன் என்னது? ஏக்கு சிக்கு இருக்குது. ஏக்கு சிக்கு தான் பாருங்க. அப்பாடா, ஏக்கு சி முடிச்சாச்சு. ஒரு வழியே கம்ப்ளீட் கிராப் வந்துச்சு. மற்ற என்ன இருக்குதா? மற்ற இன்னொரு லைன் இருக்குது. சிக்கு இக்கு ஒரு லைன் இருக்குது. சிக்கு இக்கு ஆல்ரெடி ட்ராப் பண்ணிட்டோமா? ட்ராப் பண்ணிட்டோம். வேற ஏதாச்சும் லைன் இருக்குதா? இன்டீரியர் லைன் 1 2 3 4. அப்போ டிக்கும் பிக்கும் பார்க்கணும். டிக்கும் பிக்கும். டி எங்க இருக்குது? ஓகே, டி எங்க இருக்குது? பி எங்க இருக்குது? ட்ராப் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஒரு வழியாக முடிஞ்சிருக்குது. அப்போ இது என்ன கிராப்பு? இது எல்லா ஹெச்எஸும் கனெக்ட் ஆகிருக்குது, டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ இது கிராப் பேர் வந்து K4. இதையும் செக் பண்ணுங்க. எல்லா லைன் முடிச்சாச்சு. ஏழுந்து இக்கு போக முடியுமா? முடியும். ஏழுந்து பிக்கு போக முடியுமா? முடியும். ஏழுந்து டிக்கு போக முடியுமா? முடியும். ஏழுந்து சிக்கு போக முடியுமா? முடியும். அதே மாதிரி பாருங்க, வேணா செக் பண்ணி பார்த்துங்க. இந்த மாதிரி போட்டு எத்தனை வெர்டெக்ஸ் இருக்குது, நாளைக்கும் போக முடியுமா? அது மாதிரி பி போட்டு இது நாளைக்கும் போக முடியுமா? அதே மாதிரி சி போட்டு இது 5 வெர்டெக்ஸ் நீ செக் பண்ணி பாருங்க. சி போட்டு இது 4 கனெக்ட் ஆகுதா? அடுத்து டி போட்டு இது 4 கனெக்ட் ஆகுதா? அடுத்து இ போட்டு இது 4 கனெக்ட் ஆகுதா? அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துங்க. அப்பதான் நம்ம வந்து கிராப் கம்ப்ளீட்டடா இல்லையா பார்க்க முடியும். இது 4க்கு போச்சுன்னா கம்ப்ளீட்டட் கிராப். டைரக்டா போச்சுன்னா கம்ப்ளீட்டட் கிராப். அதர்வைஸ் இஸ் நாட் ஏ கம்ப்ளீட்டட் கிராப். இது டைரக்டா போகுது, அப்போ கம்ப்ளீட்டட் கிராப். இது வந்து K5. இது வந்து K5. அப்போ இதில் கம்ப்ளீட் பண்ணும்போது எத்தனை K5, எத்தனை K4, எத்தனை K3 பார்த்துட்டு ஆட் பண்ணி எழுதுனீங்கன்னா that is called a chromatical polynomial. That is called a chromatical polynomial. அப்போ என்னாச்சு? இப்போ எத்தனை K5 இருக்குன்னு பார்க்குறீங்க. K5 ஒன்றே ஒன்று தான் வரப்போகுது. ஏன்னா அது ஒன்று பிக்ஸ்டு கிராப்பு. அப்போ K5 ஒன்று தான் இருக்கும் போது, அதனால் அதை என்ன பண்ணிட்டேன்? K5 ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் அடுத்து K4 எங்கெங்க இருக்குதுன்னு பாருங்க. இப்போ நோட் பண்ணல எங்கெங்க K4 இருக்குது. இங்கே பாருங்க, 1 இது ஒரு K4, இது ரெண்டாவது K4, மூணாவது K4 எங்க இருக்குது? இங்க மூணாவது K4. வேற எங்கேயாச்சும் இருக்குதா? இல்லை. அப்போ என்ன பண்ண போறீங்க? 3K4. அப்புறம் K3 தானே, K2 கிடையாது, K3 தான் வருது. K3 இங்கே எவ்வளோ இருக்குது? 1 இருக்குது. K3 1. அடுத்து இங்கே என்ன இருக்குது? K3 வந்து இங்கே 2. அப்போ K3 2. சரிங்களா? அப்போ இங்கே எத்தனை இருக்குது? 2 தான் இருக்குது. அதனால என்ன பண்ண போறீங்க? 2K2. சரிங்களா? ஆல்ரெடி ஃபார்முலா சொல்லிக்கிறோம். K என்னன்னு என்ன ஃபார்முலா? n into n minus 1 into அப்படியே போயிட்டு இருக்குன்னு சொல்லு. அப்போ K2னா என்ன வேணும் ஃபார்முலா? n into n minus 1. இதுதான் ஃபார்முலா. அப்போ அதை அப்ளை பண்ணிடலாமா? அப்போ K பையன் என்ன கிடைக்கும்? n into n தான் இங்கே K நோட் பண்ணுறாங்க, இல்லை லேம்டா நோட் பண்ணுவாங்க. இங்கே நோட்டேஷன் என்ன நோட் பண்ணுறாங்கன்னா, மேக்ஸிமம் ஒரு சிலர் வந்து லேம்டா நோட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து x நோட் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து n நோட் பண்ணுறாங்க. இங்கே Kங்கிறது என்னது? கம்ப்ளீட் கிராப். அதனால K உங்களுக்கு மிக்ஸ் ஆகிறதுனால நான் என்ன பண்ணுறேன்? எய்தர் லேம்டா நோட் பண்ணலாம் ஆர் எக்ஸ் நோட் பண்ணலாம். மேக்ஸிமம் நம்ம லேம்டானே நோட் பண்ணிக்கலாமே. உங்கள் புக்கில் லேம்டா தான் கொடுக்குறோம், அதனால் லேம்டா நோட் பண்ணிக்கிறேன். உங்கள் சார் லேம்டா நோட் பண்ணிக்கிறேன், அதனால லேம்டா நோட் பண்ணிக்கிறேன். அப்போ லேம்டா பையன் என்ன கிடைக்கும்? லேம்டா இன்ட்டு லேம்டா 1 இன்ட்டு லேம்டா 2 இன்ட்டு லேம்டா -3 இன்ட்டு லேம்டா -4. 2னா எவ்வளோ கிடைக்கும்? n-1 வரைக்கும் கிடைக்கும். அப்போ 5னா n-4 வரைக்கும் கிடைக்கும். அப்போ 3 இன்ட்டு 4னா 3 வரைக்கும் கிடைக்கும். லேம்டா இன்ட்டு லேம்டா -1 இன்ட்டு லேம்டா -2 இன்ட்டு லேம்டா -3. இது வந்து 3 போட விட்டேன். K3 தான் அது, K3 2 போட்டேன். ஓகே, அடுத்து 2 டைம்ஸ் ஆஃப் K3. K3னா லேம்டா இன்ட்டு லேம்டா -1 இன்ட்டு லேம்டா -2. ஏன்னா அதுக்கு K3 கிராப் தான் இருக்குது, K2 கிராப் கிடையாது. K2 போட முடியாது, K3 தான் மினிமம் இருக்கும். இல்லைன்னா அது வந்து இதாயிரும். ஸோ இதுதான் நம்மளுடைய ஐடியா. சரிங்களா? அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? பாலினாமியல் ஃபார்மோட சொல்லிக்கிறோம். அப்போ இதெல்லாம் காமன் டைமோ அதை எடுத்துகிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். அப்போ என்னாச்சு? இது லேம்டா லேம்டா -1 லேம்டா -2. இங்கே பாருங்க, எல்லாத்துக்கும் அது காமனாக இருக்கும். அதனால நான் என்ன எடுக்கிறேன்? அதை வந்து காமனாக எடுக்கிறேன். லேம்டா லேம்டா -1 லேம்டா -2 ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. மீதி இருக்கிறது என்ன ஆகும்? இது 3 காமனாக எடுத்துட்டேன். கரெக்டுங்களா? மீதி யாருக்குறங்க? இங்கே வந்து லேம்டா -3 இன்ட்டு லேம்டா -4 ப்ளஸ் இங்கே இருக்குது லேம்டா -3 இருக்குதா? லேம்டா -3 இங்கே இருக்கும். ஓ, இங்கே 3 இருக்குதா? இந்த 3 விட்டுட்டு பாருங்க, 3 இருக்குது. அப்போ 3 லேம்டா -3
இங்கே எனக்கு 2 லேம்டா 2 லேம்டா வெளியே வச்சு வெறும் 2 தான் இருக்கும் ப்ளஸ் 2. ஜஸ்ட் இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. அப்போ என்னாச்சு லேம்டா இன்ட்டு லேம்டா மைனஸ் 1 இன்ட்டு லேம்டா மைனஸ் 2 இதை மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 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 12 லேம்டா 4 இன்ட்டு சாரி மைனஸ் 7 லேம்டா 4 + 3 தானே 4 + 3 வந்து 7 லேம்டா மைனஸ் ரெண்டுக்குமே இருக்குது. அப்போ என்ன ஆகும் மைனஸ் 7 லேம்டா ப்ளஸ் 12 எதுக்கு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன். இங்கே எனக்கு 3 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3 லேம்டா மைனஸ் 9 ப்ளஸ் 2. சரி இது அப்படியே வச்சுங்க. இது காமன் பேட்டர்ன் அது அப்படியே வச்சுங்க. லேம்டா இன்ட்டு லேம்டா மைனஸ் 1 இன்ட்டு லேம்டா மைனஸ் 2 இது எல்லாத்துக்கும் காமன் பேட்டர்ன். அதனால் அது அப்படியே வச்சுக்கலாம். இது பாலினாமியலா மாற்றணும். லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 7 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா மைனஸ் 7 லேம்டா ப்ளஸ் 3 லேம்டா மைனஸ் 4 லேம்டா. இங்கே இருக்குது 12 மைனஸ் 9 2 14 மைனஸ் 9 வந்து 5. ஓ இது மைனஸ் 14 இது ப்ளஸ் 12 தானே ப்ளஸ் 12 மைனஸ் 9 3 3 ப்ளஸ் 2 வந்து 5. அப்போ 5. ஸோ அப்போ நம்மளோட கிராப்போட பாலினாமியல் என்ன அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அப்போ அந்த கிராப் போட்டு குரோனாட்டிக்கல் பாலினாமியல் இவ்வளோ தூரம் பயன்படுத்த முடியும். அப்போ அந்த கிராப் பண்ணி போட்டுக்க திரும்ப இந்த கிராப்புக்கு எத்தனை கம்ப்ளீட் கிராப் போடுற ப்ராசஸ் இருக்குதோ 3 எட்ஜஸ் தான் மிஸ் ஆகுது. அந்த 3 எட்ஜஸ் மிஸ் பண்ணுறதுக்கு நம்ம இவ்வளோ தூரம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இதனுடைய குரோனாட்டிக்கல் பாலினாமியல் என்ன ஆகுது லேம்டா இன்ட்டு லேம்டா மைனஸ் 1 இன்ட்டு லேம்டா மைனஸ் 2 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் மைனஸ் 4 லேம்டா ப்ளஸ் 5. இதுதான் இந்த கிராப்போட குரோனாட்டிக்கல் பாலினாமியல். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அப்போ இதை 10 மார்க் கொஸ்டின் இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறது 5 வெர்டெக்ஸுக்கு ஒரு 2 எட்ஜஸ் 3 எட்ஜஸ் ஆட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 35 நிமிஷம் ஆகும். அப்போ அவங்க கொஸ்டின்